Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டது யாருன்னா ஹானரபிள் ஹைகோர்ட்டான மெட்ராஸ்ல இருந்து வெளியிட்டு இருந்தாங்க. யாருக்கு வெளியிட்டு இருந்தாங்கன்னா பொதுமக்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு லேண்டுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பொதுமக்கள் வாங்கிக்கலானோ அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வழங்கணும்னு இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நான் தமிழில் வந்து எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சிடுச்சுன்னா யார் வந்து இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம், நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதுக்கு யார் இந்த பெட்டிஷனை போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணானா அந்த லேண்டுடைய ஓனர் வந்து ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த லேண்ட் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லீகல் ஏஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த லேண்டுடைய பவர் ஆஃப் அட்டார்னி பவர் யாருக்கிட்டே இருக்குதோ அவங்க வந்து இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டுக்கான பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணலாம். இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வைக்கணும்னா 2 காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வைக்கணும். அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸை யார்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கலாம்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் கிட்டே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ, யார் பெட்டிஷன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ, அவங்க இல்லைனா யார் வந்து லீகல் ஏஸோ அவங்களுடைய ஃபோட்டோ, இல்லைனா பவர் ஆஃப் அட்டார்னி யாருடைய அவங்களுடைய ஃபோட்டோ. ஸோ யாரெல்லாம் பெட்டிஷனராக ஃபைல் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடியோ அல்லது பாஸ்போர்ட்டோ ஏதோ ஒன்று வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லேண்டுடைய டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதை பற்றின பாரா 6ல் கொடுத்துருக்காங்க. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதே போல் நீங்கள் வந்து அண்டர்டேக்கிங் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதை வந்து பாரா 7, 8ல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பின்னாடியே நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்கேஸ் அந்த லீகல் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இறந்துட்டாருன்னா அவருக்கு பதிலாக யாரெல்லாம் வந்து இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்க முடியும்னா அவங்களுடைய லீகல் ஏஸ் வந்து வாங்க முடியும். அப்படி அவங்க லீகல் ஏஸ் வாங்குறாங்கன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த லீகல் ஓனர் இருப்பாருங்களா அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு லீகல் ஏஸ் சர்டிஃபிகேட்டும் அவங்க வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் மல்டிபிள் லீகல் ஏஸ் இருக்காங்கன்னா, அதாவது இப்போ ஒரு ஓனர் இருக்காரு, அவருக்கு வந்து லீகல் ஏஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு லீகல் ஏஸ் பர்சன் தான் வந்து இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாருன்னா மற்ற லீகல் ஏஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை வந்துட்டு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட. அதுக்கப்புறம் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஈசி, இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிஜிட்டலாகவும் சப்மிட் பண்ணலாம் அல்லது மேனுவலாகவும், அதாவது சாஃப்ட் காப்பியும் சப்மிட் பண்ணலாம் இல்லை வந்து ஹார்ட் காப்பியும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஆனது டாக்குமெண்ட் தொலைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி 20 வருஷம் வரைக்கும் அந்த ஈசி வந்து எடுத்து அதே வந்து இது கூட நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இது நீங்கள் எங்கே கேட்டாலும் கொடுப்பாங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ ஆன்லைன் பேஸ்லேயும் வந்துடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் 6th என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எந்த நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் கொடுக்கலாம், தமிழ் நியூஸ் பேப்பர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டான அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் வந்து உங்களுடைய பெட்டிஷனை நீங்கள் நியூஸ் பேப்பரை வந்து ஆட் கொடுத்துக்கலாம். இது மாதிரி எங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். எப்போ கொடுத்துருக்கணும்னா நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு முன்னாடி 30 நாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 4 மாதத்துக்கு முன்னாடியோ கொடுத்துட்டு அதை அந்த நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. என்ன நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு 30 நாளுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும்.
அப்படி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அதற்கான ஃபார்மேட்டும் உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ஃபார்மேட்டையும் கொடுத்துருக்காங்க, தமிழில் வந்து ஃபார்மேட்டையும் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் ஆடு கொடுக்க போகிறீங்க. ஆடை கொடுத்துட்ட பிறகு இதனுடைய நியூஸ் பேப்பரில் இருக்கிற பேஜை வந்து கட் பண்ணி இது கூட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க. அதாவது அசல் நிலம் சொத்து ஆவணம் காணவில்லை என்று சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 7ஆவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த பெட்டிஷனர் ஷுட் சப்மிட் அண்ட் அண்டர்டேக்கிங். அது ஆல்ரெடி பார்த்த மாதிரி அண்டர்டேக்கிங் வந்து 7லையும் 8லையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அண்டர்டேக்கிங்னா என்னென்னா நம்மளை வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்குற மாதிரி. என்னென்னா இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காது. எப்படி இருக்காதுன்னா அவங்க ஒரு லோனோ இல்லை கந்து வெட்டிக்கிட்டேயோ எங்கேயோ அடமானம் வச்சுருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய அதை மறைச்சி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம்னு சொல்லி இந்த அண்டர்டேக்கிங் மூலயமா அவங்க வந்து ஒப்புக்கொண்டு அதை வந்து அண்டர்டேக்கிங் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத இதில் எதனா ஃபால்ஸ் இருந்ததுன்னா, எதனா கிரிமினல் ப்ராசிக்யூஷன் இருந்ததுன்னா, எதுவாக இருந்தாலும் சரி இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து கொடுக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே எந்த ஒரு லீகல் ஆக்ஷனும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் மூலிமா அவங்க தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன் ரெசிப்ட் ஆஃப் த பெட்டிஷன் த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஷல் இஷ்யூ த சிஎஸ்ஆர். அதாவது நீங்கள் வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட அப்ளை பண்ண முடியும்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் அப்ளை பண்ண முடியும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி ஒன்று கொடுப்பாரு. நீ ஆக்சுவலாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு சிஎஸ்ஆர் போட்டு அது ஒரு ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சிஎஸ்ஆர் காப்பியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் அளித்த புகாரை அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கான ஒரு அத்தாட்சியாக தான் அது கருதப்படுது. அந்த சிஎஸ்ஆர் நம்ம யார்கிட்ட மட்டும்தான் கொடுப்பாங்கன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், ஸ்டார்ட்டாக வந்து SHOன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேற எந்த பர்சனும் வந்து இந்த சிஎஸ்ஆர் காப்பியை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அது மாதிரி வேற யாராவது கொடுத்தாங்கனாலும் அது வந்து வேலிடு கிடையாது. நெக்ஸ்ட்டு 11th என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த பெட்டிஷனை பெற்றுக்கொண்டாரு. அந்த பெட்டிஷனை அது அலாங் வித் டாக்குமெண்ட்ஸோட பெற்றுறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்குன்னா அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து லெட்டர் மூலியமாக இன்டிமேட் பண்ணணும். யாருக்குன்னா பெட்டிஷனருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு, இதை 1 வீக்கில் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த இன்டிமேட் மூலியமாக அந்த பெட்டிஷனர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் 1 வீக்கில் வந்து அவங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது 12வது பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து இந்த பெட்டிஷனை பெற்றுக்கிட்டாருன்னா அவர் 3 டேஸ்க்குள்ளே டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், இன்டிமேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்பி அண்ட் ஏசிபி ஆனவங்க 1 வீக்குக்குள்ளே கிரைம் அண்ட் அக்யூரன்ஸ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கிரைம் அண்ட் அக்யூரன்ஸ் ஷீட்டை வந்து அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு வந்து வித்தின் வீக்குள்ளே அவங்க வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இந்த ப்ரொசீஜர் நடக்கும் பொழுதே இந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருது இல்லையா, அவங்க வந்து ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது கிடைச்சிட்டா ஓகே, கிடைக்கலன்னா வந்து அதுக்கு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் தான் அவங்க வழங்கணும். இது இந்த விசாரணை எல்லாம் எதுக்குள்ளே நடக்கிறோன்னா கிரைம் அண்ட் அக்யூரன்ஸ் ஷீட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான். ஒன்ஸ் இந்த கிரைம் அண்ட் அக்யூரன்ஸ் ஷீட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு என்கொயரியும் அவங்க பண்ண முடியாது. ஸோ இந்த கிரைம் அண்ட் அக்யூரன்ஸ் ஷீட் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஆனவர் இதை பற்றி வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணலாம். அப்படி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்கன்னா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த இதோட இன்ஸ்ட்ரக்ஷனுடைய சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்துட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கான டிராஃப்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்களாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் சிட்டி இங்கே இருக்கும், நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுத்துருப்பாங்கல்ல சிஎஸ்ஆர் காப்பி, அந்த சிஎஸ்ஆருடைய நம்பர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி இருக்கோம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி சப்டிவிஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சிஎஸ்ஆர் வழங்கியிருந்த டேட் வந்து இந்த அனௌன்சரில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்டிஷனருடைய
நேமு ஃபாதர் நேம் வித் ஃபுல் அட்ரஸோட இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யார் பெட்டிஷனரோ அவங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பெட்டிஷனருடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பேப்பர் பப்ளிகேஷன், நியூஸ் பேப்பரில் பப்ளிகேஷன் என்னைக்கு பண்ணியிருந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வந்து எந்த பேப்பரில் பண்ணீங்களோ எந்த டேட்டில் பண்ணீங்க அது எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஃபில்அப் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்பரு, எந்த இயரில் மிஸ் ஆச்சு, புக் நம்பரு, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் உடைய நேமு, அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் சைன்ட் அண்ட் ஸ்டாம்ப்டு இன் எவ்ரி பேஜ் பை த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், இது கூட சப்மிட் பண்ணி இருப்பாங்க. மிஸ்ஸிங் ஆஃப் உங்களுடைய மிஸ்ஸிங் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, எவ்ரி பேஜ்லேயும் அவங்களுடைய சீலு அண்ட் அவங்களுடைய சைனு சிக்னேச்சர் இருக்கும். யாருடையதுன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருடைய சைனும் சீலும் இருக்கும் எல்லா பேஜ்லேயும். அதுக்கப்புறம் என்ன நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்கன்னா, திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் த அபோவ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் நான் ட்ரேசபிள் ஆல்தோ ரீசனபிள் எஃபர்ட்ஸ் ஹேஸ் பீன் டேக்கன் டு த ட்ரேஸ் அபோவ் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு பிளேஸ் டேட்டு சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருடைய சிக்னேச்சர் அவருடைய சீல் போட்டு அவர் வந்து சைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அவ்வளோதான் நான் ட்ரேசபிள் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதுதான். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.